அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான எஃபெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். டைட்ரோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டைட்ரோ எஃபெக்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? ஏதாச்சும் ஒரு பொருள் நம்ம வாங்குவோம், ஒரு பிடிச்ச பொருள் ஒன்று வாங்குவோம். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அது சார்ந்த விஷயங்களே நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போம். ஒரு பிடிச்ச சட்டை வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அழகான சட்டை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் பாருங்கள், எங்கே போனாலுமே அந்த சட்டைக்கு மேட்சிங்காக ஒரு பேண்ட் எடுக்கணும்னு போய் வாங்குவோம். அதுக்கப்புறம் அந்த சட்டைக்கு மேட்சிங்காக ஒரு வாட்சு, இல்லாட்டினா எங்கே போனாலும் ட்ரெஸ்ஸே வாங்குவோம், அதே கலரில் இல்லை அதே பேட்டர்னில். அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போம். எப்போ பார்த்தாலும் அதிகமான பர்ச்சேஸ் நம்ம பண்ணுவோம். இதை டைட்ரோ எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் இல்லாமையே நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருப்போம். என்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது ஆரம்பத்தில். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இந்த பேசுகிறதுக்காக ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கிம்பல் ஸ்டாண்ட் வாங்கினேன். அது வாங்கினதுலேருந்து அது நல்லா ஒர்க் ஆச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அது நல்ல எஃபெக்ட் கொடுத்துது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நான் நிறைய பர்ச்சேஸ் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட்ஸு, மைக்ஸு, அதுக்கப்புறம் அந்த கிம்பல்ஸு, இந்த மாதிரி நிறைய ஸ்டெபிளைசர்ஸ் இதெல்லாம் நிறைய வாங்கினேன். இது நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். இல்லாட்டினா நம்மள அணியில் நம்ம எங்கே போனாலும் அந்த மாதிரி பொருள்களில் அட்ராக்ட் ஆகி கையில் கொஞ்சம் காசு இருந்தாலும் அந்த காசை நம்ம வேறு எதுக்கு யூஸ் பண்ணணும்லாம் யோசிக்காமல் அதை வாங்குவோம். இந்த டைட்ரோ எஃபெக்ட் அப்படிங்கிற பேர் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1765ஆம் ஆண்டு ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர் ஒருத்தர் இருந்தார், டெனிஸ் டைட்ரோன்னு சொல்லிட்டு. அவர் ரொம்ப ஏழ்மையிலே வாழ்ந்தவர். தன்னுடைய மகள் கல்யாணத்துக்காக அவர் பணம் இல்லாமல் தவிக்கிறாரு. அப்போது ரஷ்ய பேரரசி கேத்ரின்கிறவர் என்ன பண்ணுறான்னா, அவர் புக் எழுதுறதுல ரொம்ப விருப்பம் உள்ளவர். என்சைக்ளோபீடியான்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட ஃபவுண்டர் அவர், அதோட எழுத்தாளர் அவர். கேத்ரின் அவங்களுக்கு புக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க, அவரோட என்டையர் லைப்ரரியும் 1000 பவுண்டு கொடுத்து அதை வாங்குறாங்க. ஸோ அவருக்கு 1000 பவுண்டுங்கிறது இந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி அளவுக்கு ஒர்த்து உள்ள காசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவர் அதை வாங்கி, அந்த காசை வாங்கி தன்னுடைய மகளோட கல்யாணத்துக்காக ஒரு அழகான ஒரு ரோப் வாங்குறாரு. ரோப்னா ஒரு அழகான ட்ரெஸ் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகிறார். தன்னோட வீட்டுக்குள்ளே நின்று பார்க்குறாரு. அந்த இடத்துக்கு அவர் பொருந்தாத மாதிரியே அவர் ஃபீல் ஆகுது. உடனே என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய வீட்டோட டேபிள், கண்ணாடி, அது இதுன்னு எல்லாத்தையும் மாற்றி வீட்டையே மாற்றிடுறாரு ஒரு ட்ரெஸ்ஸுக்காக வேண்டி. இதை தான் டைட்ரோ எஃபெக்ட்னு சொல்கிறோம். அதனால இந்த மாதிரி ஒன்று சார்ந்து அடுத்தடுத்த பொருள்களை கான்ஷியஸ்னஸே இல்லாமல் வாங்குறோம் இல்லை, இதை தான் டைட்ரோ எஃபெக்ட்னு பேர் வச்சுருப்போம். சிந்தித்து எது தேவையோ அதுபடி வாங்கணும், எது நம்ம செலவு பண்ணுற விஷயங்களை கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, டைட்ரோ எஃபெக்டில் மாட்டிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு. சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.